இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அதே சமயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லாட்டி பணத்தை லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நமக்கு ஒருத்தர் 10,000 அமௌண்ட் அனுப்பியிருப்பார். சரி, அமௌண்ட் வந்துருச்சான்னு செக் பண்ணால் 8,000 தான் இருக்கும். அவர் கேட்டோம்னா நான் 10,000 தான் அனுப்புனேன் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புவார். அது எப்படி அப்படிங்கிறத கால்குலேஷனோட கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, பேங்க்கில் மைனஸ் பேலன்ஸ் கூட வருமா? என் பணமெல்லாம் எங்கே போச்சு? 7 வகையில் பேங்க் நமக்கே தெரியாமல் நம்ம பணத்தை எடுக்க முடியும். ஸோ பேங்க் வசூலிக்கக்கூடிய மறைமுகமான கட்டணங்கள், ஹிடன் பேங்க் சார்ஜஸ் எல்லாத்தையும் போய் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, எதுக்காக பேங்க் சார்ஜஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பேங்க்கும் ஏதோ ஒரு வகையில் கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன சார்ஜஸ் ஒரு டைமில் பெரிய சார்ஜாக உருவாகிடுது. ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகிறதுனால அந்த அமௌண்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது. சரி, எப்படி பொதுவாக பேங்க் கஸ்டமர்கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க, அதாவது எப்படி பேங்க் லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது நம்மகிட்ட ஒரு குறைவான வட்டிக்கு ஒரு 4% அந்த மாதிரி டெபாசிட் கலெக்ட் பண்ணி அதை ஒரு 14% 14%க்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு 10% மார்ஜின் இருக்குது. அது மெயின் இன்கம். ரெண்டாவது இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் சார்ஜஸ், ஒவ்வொரு சர்வீஸுக்கும் சார்ஜ் போகிறனால அது ஒரு சார்ஜஸ் வரும். அப்போ நிறைய பெனால்ட்டிஸ், மினிமம் பேலன்ஸ் பெனால்ட்டி, அந்த மாதிரி நிறைய பெனால்ட்டி போகிறனால அது இன்கம் வருது. அதுபோல் நிறைய பேங்க் நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க, அந்த ஃபீஸும் சார்ஜ் ஆகுது. இதில் தான் பேங்க் பொதுவாக ஏர்ன் பண்ணக்கூடியது. இது பொதுவாக எல்லா பேங்க்குமே பொருந்தும். சரி, ஜிஎஸ்டி ஆன் பேங்க் சார்ஜஸ் பார்த்தோம்னா, எல்லா பேங்க் சர்வீஸ் சார்ஜஸுமே ஒரு 18% ஜிஎஸ்டி இருக்கும். அதாவது பேங்க் கொடுக்கக்கூடிய வட்டி, இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதே சமயம் இந்த மாதிரி சார்ஜஸ் பெனால்ட்டி அப்படி போடும்போது அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளாக இருக்கும். ஃபைனலாக நமக்கு பேங்க் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி போடும்போது ஒரு 500 பேங்க் சார்ஜ்னால் ஜிஎஸ்டி 100 சேர்த்து நமக்கு 600 வந்துடும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக செக் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளத்தில் அவாய்ட் பண்ணலாம். சரி, 7 ஹிடன் பேங்க் சார்ஜஸ், பேங்க்கில் வசூலிக்கக்கூடிய ஒரு மறைமுக கட்டணங்களில் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மினிமம் பேலன்ஸ் பெனால்ட்டி. ஸோ மினிமம் 100 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கும். அது எவ்வளோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பேங்க் மாறும். ஒரு பேங்க்லேயே நம்ம என்ன அக்கௌண்ட் அப்படி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து மாறும். மினிமம் அக்கௌண்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். மந்த்லினா நமக்கு பெனால்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அவாய்ட் பண்ணோன்னா, என்ன மினிமம் பேலன்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு அது கரெக்டாக மினிமம் பேலன்ஸாக ஆவரேஜ் பேலன்ஸாக எல்லாமே பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது, ஏடிஎம் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். இது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 23 ப்ளஸ் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு பேங்க்லேயுமே ஒரு ஃப்ரீ டிரான்சாக்ஷன் லிமிட் வச்சுருப்பாங்க. அதாவது ஓன் பேங்க், அதே பேங்க்னா 5 தடவை, அதர் பேங்க்னா 3 தடவை, அந்த மாதிரி லிமிட் வச்சுருப்பாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி அவாய்ட் பண்ணோன்னா, எவ்வளோ மினிமம் ஒரு 5 தடவை ஃப்ரீனா 5 தடவைக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஏப்ரலேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யூபிஐ, ஜிபே அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி கூட ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க முடியும். இது இந்த கவுண்ட்டில் சேராமல் இருந்துச்சு. அது கவுண்ட்டில் வரும். உதாரணத்துக்கு ஏடிஎம் கார்டு போட்டு நம்ம ஒரு 3 தடவை எடுக்கிறோம். ஒரு யூபிஐ பேமெண்ட் மூலிமா 2 தடவை எடுக்கிறோம். ஸோ அதுலேயே நமக்கு 5 தடவை வந்துடுது. யூபிஐ ஒருத்தர் அனுப்புறது கணக்கு இல்லை. யூபிஐ மூலிமா ஏடிஎம் மிஷினில் இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் மட்டும்தான் இந்த ரூல். ஸோ அதனால் அதே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து டெபிட் கார்டு ஆனுவல் சார்ஜ். அதாவது டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு வருஷம் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. 150 750 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன பேங்க் பொறுத்து பேங்க் மாறும். பேங்க்லேயே அந்த மாதிரி கார்டு நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து மாறும். நிறைய பேர் உங்களுக்கு ப்ரீமியம் கார்டு கொடுக்குறோம், எலிஜிபிள் நீங்கள் 1 லட்ச ரூபா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உடனே ப்ரீமியம் கார்டு 1 லட்ச ரூபா எடுக்கலாமே, அதை வாங்கிடுவோம். நமக்கு 750 சார்ஜ் பண்ணிடுவாங்க வருஷத்துக்கு. சில பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கும், 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு கார்டு தரேன் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு தராங்க அப்படின்னு வாங்கிடுவோம். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு கார்டுக்கு 600 அப்படின்னு 2 பேர்த்துக்கு 1200 ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் வந்துடும். ரைட். எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜஸ். பேங்க் நிறைய எஸ்எம்எஸ், ஓடிபி அந்த மாதிரிலாம் வருது. அதுக்கெல்லாமே 20 30 ஒரு குவார்ட்டருக்கு, அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி சேரும். இது எல்லா பேங்க்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, அடுத்தது ஃபெயில் டிரான்சாக்ஷன் பெனால்ட்டி. ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகுது, அதுக்கு 250 750 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. கூட ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். இது ஆட்டோ டெபிட் மேண்டேட் கொடுத்துருப்போம். அது ஃபெயிலியர் ஆனால் போடுவாங்க. இஎம்ஐ, ஒரு பேங்க் லோன் கொடுத்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதம் லோன் கட்டுற மாதிரி கொடுத்துருப்போம். அது ஃபெயிலியர் ஆகி பவுன்ஸ் ஆச்சுன்னா போடுவாங்க. அது இசிஎஸ் ஃபெயிலியர் ஆனால் போடுவாங்க. அதேமாதிரி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு எல்ஐசி இன்சூரன்ஸோ அதை ஸ்டாண்டிங் மாதம் போகிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். அது ஃபெயிலியர் ஆனால் சார்ஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அவாய்ட் பண்ணோன்னா, நம்ம இஎம்ஐயோ
அதில் ஆட்டோ டெபிட் டேட் வரக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரி, செக் பவுன்ஸ் சார்ஜஸ் 250 ரூபாலேருந்து 750 ரூபா வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா அந்த சார்ஜ் போடுவாங்க. அடிக்கடி அக்கௌண்ட் கரெக்டான அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். எப்படி அவாய்ட் பண்ணோம்னா, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும்தான் செக் கொடுக்கணும். பணமே இல்லாமல் செக் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் விடக்கூடாது. இந்த இன்னொன்று நோட் பண்ண விஷயம், நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் யாராவது செக் கொடுத்தாலும் நமக்கு சார்ஜ் போடுவாங்க. அதே சமயம் ஒருத்தர் நமக்கு செக் கொடுக்குறாங்க, அவர் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, நம்ம கலெக்ஷன் போட்டிருப்போம், கலெக்ஷன் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு சார்ஜ் போடுவாங்க. ஸோ செக்கு கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லைனாலும் சார்ஜ் போடுவாங்க. செக்கை வாங்கி யார் செக் கொடுத்தாங்களோ அவங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லாமல் பவுன்ஸ் ஆனாலும் சார்ஜ் போடுவாங்க. ரைட். கேஷ் டெபாசிட் வித்ட்ராயல் சார்ஜஸ், இது 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி நிறைய பேங்க்கில் போடுறாங்க. இது வந்து கேஷ் டெபாசிட் லிமிட், அதாவது சுமாராக மாதத்துக்கு 1 லட்ச ரூபா அப்படின்னு லிமிட் வச்சுக்குவாங்க. அதுக்கு மேலே ஒரு 5000 10,000 போட்டால் கூட சார்ஜ் போட்டுருவாங்க. அதுமாதிரி கேஷ் வித்ட்ராயல் ப்ளஸ் 1 லட்ச ரூபா லிமிட்னா நம்ம 1,5 லட்ச ரூபா எடுத்தோம்னா அதுக்கு வந்து 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் போட்டுருவாங்க. ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாமே சார்ஜ் போடுறாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சரி, வேறு என்னென்ன சின்ன சின்ன ஹிடன் சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக் புக் சார்ஜஸ் ஒரு 20 லீஃப் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே செக் புக் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு செக் புக்கு ஒரு லீஃபுக்கு எவ்வளோன்னு அமௌண்ட் இருக்குது, அந்தளவுக்கு சார்ஜ் போடுவாங்க. டிடி சார்ஜஸ், டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு சார்ஜ் வரும். டூப்ளிகேட் ஸ்டேட்மெண்ட் சார்ஜஸ், சப்போஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும்னு நினச்சோம்னா நம்ம ஃபோன் பேங்கிங்லேயோ நெட் பேங்க்லேயோ போய் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளே அது பிடிஎஃபாக மாற்றி பிரிண்ட் கூட போட்டுக்கலாம், அதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. அதே சமயம் பேங்க்கில் போய் போன மாதம் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அதுக்கு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி ஏதோ சார்ஜ் போடுவாங்க. அக்கௌண்ட் க்ளோசர் சார்ஜஸ், நிறைய சார்ஜ் இருக்குது, நிறைய அக்கௌண்ட் ஆகி போச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போனீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சார்ஜ் வரும். அதுவும் ஐஎம்பிஎஸ், நிஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் அதுக்கெல்லாமே சார்ஜ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஎம்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோன் பேங்க் நெட் பேங்க்கில் அனுப்பினாலும் சார்ஜ் போடுவாங்க. நிஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நெட் பேங்க்கில் ஃபோன் பேங்க்லேருந்து அனுப்பினோம்னா சார்ஜ் கிடையாது. இதே பேங்க்கில் போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கூட செக் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுக்கு சார்ஜ் போடுவாங்க, நிஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். சரி, எவ்வளோ வருஷம் லூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஹிடன் சார்ஜ் வந்து ஏட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அதுபோல் ஜிஎஸ்டி வந்து இந்த காஸ்ட் வந்து அதிகமாகுது. பேங்க் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ரிவ்யூ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணணும். சரி, என்னென்ன ஹிடன் சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இது போக ஜிஎஸ்டி 12% வரும். இதில் ஒரு அப்ராக்சிமேட் தான், பேங்க் மாறும், பேங்க்லேயே அக்கௌண்ட் மாறும். இது ஒரு அப்ராக்சிமேட் எக்ஸாம்பிள் தான். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 600 ரூபா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம் டிரான்சாக்ஷன், ஏடிஎம்மில் லிமிட் 5 லிமிட்னா 5க்கு மேலே எடுத்தோம்னா 23 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு வருஷம் இருக்கா நமக்கு 300 ரூபாங்கிறது குறைஞ்சபட்சம் தான், 700 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் போடுறாங்க. எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா போடுவாங்க, 25 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஃபெயில் டிரான்சாக்ஷன் பெனால்ட்டி, ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. செக் புக் பவுன்ஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா வரும். அதேமாதிரி கேஷ் டெபாசிட் 1 லட்ச ரூபா வச்சுருந்தாங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணாலோ அதே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வித்ட்ரா பண்ணாலோ அதுக்கு ஒரு சார்ஜ் வரும், ஒரு 500 ரூபா வரைக்கும் சார்ஜ் போடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் அமௌண்ட்டு கூட ஜிஎஸ்டி 12% எக்ஸ்ட்ரா வரும். இதை வந்து ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். சரி, எப்படி ஹிடன் சார்ஜ் வளர்ந்துட்டே போகுது, ஒரு தடவை சார்ஜ் தானே போனால் போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக கிளியராக எக்ஸாம்பிளோடு சொல்ல போகிறோம், கேர்ஃபுல்லாக பாருங்கள். ரைட். நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் 1,20,000 வச்சுருக்கோம். மினிமம் பேலன்ஸ் 3000 ரூபா தான். ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ரைட், ஓகே. ஒரு எமர்ஜென்சி வருது, பணத்தை எடுக்கிறோம். எஸ்பிஐ அக்கௌண்ட் பணம் வச்சுருக்கிறதே எமர்ஜென்சிக்காக தான். எமர்ஜென்சி ஒரு மினிமம் பேலன்ஸ் 3000 நமக்கு தெரியும். அதனால் அதை விட்டுட்டு 1,14,000 நம்ம எடுக்கிறோம். அந்த பேலன்ஸ் வந்து 3000 ரூபா பேங்க்லேயே விட்டுறோம். அது மினிமம் பேலன்ஸ், ஒரு ஆவரேஜ் பேலன்ஸ் வச்சுக்கலாம். 3000 விட்டுட்டு தான் எடுக்கிறோம். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, நமக்கு தெரியும். இதனால் நமக்கு எந்த பெனால்ட்டி வராது, மினிமம் பேலன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறோம். ஒரு 8-9 மாதம் அந்த அக்கௌண்ட் நம்ம பெருசாக பார்க்கல, வேறு ஏதாவது அக்கௌண்ட்டில் நம்ம டீல் பண்ணிக்கிறோம். சரி, அப்புறமேடி பின்னாடி பார்த்தா என்ன தெரியும் நமக்கு, அந்த 1,14,000 எடுக்கும்போது 1 லட்ச ரூபா லிமிட்டாக இருந்திருக்கும், வித்ட்ராயல் லிமிட்டு. நம்ம 14,000 எக்ஸ்ட்ரா எடுத்ததுக்காக 500 + ஜிஎஸ்டி ஒரு ஆவரேஜாக 600 ரூபா நமக்கு வந்து வித்ட்ராயல் சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. 1 லேக் மேலே ஃப்ரீ லிமிட்டு எக்ஸீட் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காக. இதில் அடுத்த இஷ்யூ என்ன பார்த்தோம்னா, அந்த 600 ரூபா எடுத்ததுனால நம்ம அமௌண்ட் வந்து 2,400 ரூபாய்க்கு குறைஞ்சிருது. ஸோ மினிமம் பேலன்ஸும் கீழே போயிடுது. அந்த மாதம் ப்ராப்ளம் இருக்காது யூஸ்வலாக. அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு வந்து பெனால்ட்டி ஓட ஆரம்பிச்சிருவாங்க, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் சொல்லி. இதெல்லாம் ஒரு 8-9 மாதம் ஆகும்போது பெனால்ட்டியை வந்து வித்ட்ராயல் பெனால்ட்டி, மினிமம் பேலன்ஸ் பெனால்ட்டி எல்லாம் சேரும்போது ஒரு 5,000 ரூபா, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம், 5,000 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் அக்கௌண்ட் ஆக்சுவலாக பார்த்தோம்னா -2,000 இருக்கும்.
ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தா கூட. நம்ம ஆக்சுவலி இது கூட பார்க்க மாட்டோம். பார்க்காம ஒரு 10,000 ரூபாய் கலெக்ஷன் போட்டுருவோம். ஒரு 10,000 ரூபாய் யாராவது நமக்கு அனுப்பியிருப்பாங்க. அக்கௌண்ட் செக் பண்ணுவோம். நம்ம நினைப்போம் 10,000 அனுப்பியிருக்காது, முதல்ல ஒரு 3,000 4,000 இருக்கும், டோட்டலாக ஒரு 14,000 இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கு 8,000 ரூபா தான் இருக்கும். இதுதான் முதலே சொன்ன எக்ஸாம்பிள். 7 ஹிடன் சார்ஜஸ் இருக்குது. எப்படி தவிர்க்கிறது, நம்ம பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத டிப்ஸை அடுத்து பார்க்க போகிறோம். எப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் சார்ஜஸை அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏடிஎம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரு 5 தடவை ஃப்ரீனா 5 தடவை மட்டும் யூஸ் பண்ணணும். கரெக்டான அமௌண்ட் வந்து நம்ம இஎம்ஐக்கோ அல்லது ஆட்டோ டெபிட்டுக்கோ வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சரி, அடுத்து வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக பார்க்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் எடுத்தே பார்க்கணும் அவசியம் கிடையாது. நெட் பேங்க்லேயோ ஃபோன் பேங்க்லேயோ போய் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு ஏதாவது தேவையில்லாம் அமௌண்ட் எடுத்திருந்தால் என்ன விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். சில சமயம் அது ரெக்கவரி கூட ரிவர்ஸ் கூட பண்ண முடியும். முடியாட்டி கூட அட்லீஸ்ட் அடுத்த தடவை இந்த மாதிரி வராமல் தடுக்கவாது முடியும். சரி, எப்படி கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறது? இன்றைக்கி வந்து நிறைய பேங்க் இருக்குது. வந்து பேங்க் சார்ஜ் பேங்க் மாறும். ஸோ பேங்க் என்ன சார்ஜும் கம்பேர் பண்ணணும். அக்கௌண்ட் பொறுத்து மாறும், அதை பொறுத்து கம்பேர் பண்ணிக்கணும். ஃப்ரீ சர்வீசஸ் என்ன, உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் கேஷ் எடுக்கலாம்னா 1 லட்சத்துக்குள்ளே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வேணால் இன்னொரு பேங்கில் எடுத்துக்கலாம். அல்லது ஏடிஎம் வித்ராயல் 5 தடவை ஃப்ரீனா 5 தடவைக்குள்ளே முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து யூபிஐ பேமெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி ஷெடியூல் ஆஃப் சார்ஜஸ், இதில் பர்சனலாக இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். நம்ம கேஷ் எடுத்துருப்போம், அது சார்ஜ் வந்து 10 நாள் கழிச்சு போடுவாங்க. நமக்கு எதுக்கு அந்த சார்ஜ் போட்டாங்க கூட தெரியாது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்க்கணும். சரி, நம்ம பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் பேங்கிங், ஆர்டிஜிஎஸ்ஸு, நிஃப்ட்டு, யூபிஐ அந்த மாதிரி மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். மொபைல் நம்பர் கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணலாம். அதுபோல் சார்ஜ் வந்து கேர்ஃபுல்லாக என்னென்ன போட்டிருக்காங்கன்னு ரிவ்யூ பண்ணணும். அப்போ தடுக்காட்டி அடுத்த தடவையாவது தடுக்க முடியும். என்னென்ன மிஸ்டேக் பேங்கில் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும், ஒரு மெயில் வரும். இப்போ யாரும் பேப்பரில் லெட்டர் மாதிரிலாம் அனுப்புறதில்ல, ஸ்டேட்மெண்ட்டை மெயிலில் தான் வரும். மெயிலில் போய் கரெக்டாக பார்க்கணும். அதே மாதிரி ஆட்டோ டெபிட் டேட்டை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக செக் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பேங்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு எஸ்எம்எஸோ மெயிலோ வந்தால் அது வந்து படிக்கிறதோடு இல்லை. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. புது ஆர்பி ரூல் என்ன, எப்படி ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். சரி, கீ டேக்அவேஸ் பார்த்தோம்னா, ஒவ்வொரு பேங்க் சார்ஜ் பற்றியுமே எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெகுலராக பார்க்கணும். தேவையில்லாமல் பெனால்ட்டி வந்து அவாய்ட் பண்ணணும். சின்ன சின்ன கட்டணம் கூட நான் சொன்ன மாதிரி டோட்டலாக பார்க்கும்போது பெரிய அமௌண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரூபா நாம் வந்து சேவ் பண்ணது ₹1 நம்ம ஏர்ன் பண்ண மாதிரி. உதாரணத்துக்கு 5,000 ரூபா இது மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம 5,000 ரூபா ஏர்ன் பண்ணாத மாதிரி தான். ஹிடன், அதாவது மறைமுக பேங்க் கட்டணத்தை என்னங்கிறத நம்ம கரெக்டாக அலர்ட்டாக இருக்கணும். ஸ்மார்ட்டாக பேங்கிங் பண்ணோம்னா நம்ம பணத்தை வந்து நிறைய சேவ் பண்ண முடியும். உங்கள் பணத்தை பாதுகாப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் பை டாக்டர் ஆனந்தன். லைக், கமெண்ட், ஷேர், ஹைப் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இது ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் கடந்த 25 வருஷமாக என்னை பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.